எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலே திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 2வது பதிகத்தில் 6வது பாட்டு. பிரபந்த சீரியல் நம்பர் 3353. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன் புடல் சூழ் திருவரங்கத்துள்ளா என்னும் வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில் ஏந்தும் விண்ணோர் முதல் என்னும் பைகொள் பாம்பனையாய் இவள் திறத்து அருள்வாய் பாவியேன் செயற்பால் அதுவே. அது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை நான் பிரித்து உங்களுக்கு படிக்கிறேன். இந்த பாட்டு எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அது பிரித்து படிக்கிறதுனால தான் உங்களால் ஓரளவு பிரித்து படிக்கும்போதே ஓரளவு மீனிங் புரிஞ்சுக்கலாம். பிரித்து படிக்கும்போதே சில கஷ்டமான வார்த்தைகள் தவிர மீதி எல்லாத்துக்கும் ஓரளவு அர்த்தம் புரியும், உங்களுக்கே புரியும். அதனால தான் நான் பிரித்து படிக்கிறேன். மையல் செய்து எண்ணெய். மையல் செய்து எண்ணெய்ன்றது என் மனசை மயக்கி, அதாவது என்னுள்ள போய் ஒன்று தெரிஞ்சுங்க. அந்த காலத்தில் யாருமே ஒரு இப்போ ஆண் பெண் வித்தியாசத்தை மன இச்சைகளை காமத்தை வச்சு இல்லை, அதை வச்சுங்க. ஆண் பெண்ணுன்றது அவங்களுக்கு சர்வசாதாரணமாக தான் இருந்தது. அவங்களுடைய உறுப்புகளும் உடல் உறுப்புகளும் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக தான் இருந்தது. சாதாரணமாக கை கால் கண்ணு மூக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் உறுப்பு இருக்குது, நம்மளுக்கும் உறுப்பு இருக்குன்ற அந்த மாதிரி தான். மர்ம உறுப்புகளையும் அப்படி தான் அவங்க எடை போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. வருங்காலத்தில் பிற்காலத்தில் அதை மறைச்சி ரொம்ப அதை இது பண்ணி ஒரு மாதிரி பண்ணி அதை ஒரு கேட்கக்கூடாது சொல்லக்கூடாத ஒரு பொருளாக ஆக்கி அதை நம்ம பிற்காலத்தில் அதை மறைச்சி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி இல்லை. உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் மாதிரி அதுவும் ஒன்று தான். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன். மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னை மயக்கிட்டியே, உன்னுடைய செயல்களால் என்னை மயக்கிட்டியே. மையல் கொண்டு என்னை மனம் கவர்ந்தானே, என் மனசை கவர்ந்தவனே. மாமாயனே, மிகப்பெரிய மாயங்களை செய்பவனே. அது தெரியும் எல்லாருக்கும். கண்ணன் மாமாயன்றது எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய மாயங்களை செய்பவனே. செய்யவாய் மணியே என்றும். செய்யவாய்னா செய்யன்றது இடத்துல சிவப்புன்னு அர்த்தம். செய்யன்றது சிவந்த அப்படின்றது. செய்யவாய்னா சிவந்த வாயை உடைய மரகத மணி போட்டு நிறத்தை உடையவனே. அதான் இந்த இடத்துல செய்யவாய் மணியே என்னும்னா, செய்யவாய் மணியே என்னும்ன்றது சிவந்த மரகத மணி போல சிறப்பான வாயை உடைய சிவந்த மரகத மணி போன்ற நிறத்தை உடையவனே. சிவப்பான வாயையும் சிவந்த மரகத மணி போன்ற நிறத்தை உடையவனே அப்படின்னு செய்யவாய் மணியே என்னும். அதான் இதுல அடுத்தது திருவரங்கத்துள்ளா என்னும். தீரத்துல பள்ளி கொண்டுள்ள பெருமாளே என்றோம். வெய்ய வாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும். இந்த வார்த்தையை பாருங்க. வெய்யன்னா வெப்பமான, ரொம்ப உக்கிரகமான அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல வெய்யன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுன்றாங்கல்ல, அதான் வெய்யன்னா ரொம்ப வெப்பமான வாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்டு சங்கு சக்கரம் வில் அப்படி சொல்லிடுறாங்க லைனா. எல்லாத்தையும் பெருமாளோட பஞ்ச ஆயுதங்களையும் சொல்றாங்க. பெருமாளோட பஞ்ச ஆயுதங்கள் என்னன்னா நாந்தகன்ற வாள், கதைங்கிற தண்டுன்றது தான் தமிழ் வார்த்தை. கதைன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு, ஞாபகம் வச்சுக்க. அதனால தண்டு இதில் இப்போ நம்ம பாடல்கள் இவங்க சொல்லும்போது இந்த கதைன்னு யூஸ் பண்ணுறதில்லை, தண்டுன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. தண்டுன்னு கதைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. செய்யவாள் வெப்பமுடைய வாள், வெப்பமுடைய தண்டு. இந்த வெப்பன்றது எல்லா வார்த்தையும் எல்லா பஞ்சாயுதங்களுக்கும் வரும். ஆகுபெயர்னு பேர். அது தமிழில் இலக்கணத்தில் ஆகுபெயர்னு பேர். ஒரு இது இன்னொன்றுக்கு சேர்ந்து வருது. அடுத்ததுக்கும் அதே மைனிங் வருது. அதான் செய்யவாள், வெப்பத்தை உடைய வாள், வெப்பத்தை உடைய தண்டு, வாள் தண்டு சங்கு சக்கரம், வெப்பத்தையோட சங்கு, வெப்பத்தையோட சக்கரம், வில்லேந்தும், வெப்பத்தையோட வில்லேந்தும். வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும். வெப்பத்தை உடைய வாள், வெப்பத்தையுடைய தண்டு, வெப்பத்தையுடைய சங்கு, வெப்பத்தையுடைய சக்கரம், வெப்பத்தையுடைய வில்லேந்தும் அப்படின்னு வரணும்.
அதுக்கு தான் ஆகு பேர். அதுதான் அந்த இந்த இந்த அந்த முதல் வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் ஆகி வர்றது இல்லையா, அதனால தான். வெள்ளேந்தும் விண்ணோர் முதலே என்னும். விண்ணோர்ன்றது அந்த தேவர்கள். இந்த இடத்துல விண்ணோர்னும் போது விண்ணோர் முதல்ன்றது வந்து இந்திரனையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்திரனுக்கும் தலைவர் அவர் தானே. விண்ணோர் முதலுக்கு முதலேன்றது விண்ணோர்னு வரும்போது இந்திரனே அதில் சேர்த்துடணும். சேர்த்து விட்டோம்னா இந்திரன் விண்ணோர் முதலேன்னா எல்லாருக்கும் ஆகாயத்தில் உள்ள தேவர்கள் அனைவருக்கும் முதல்வனே. பைகொள், பையினா பாம்பு படம் எடுத்திருக்கேன், அதுக்கு பேர் பையின்னு பேர். பைகொள் பாம்பனையாய் இவள். பைகொள் பாம்பனையாய். பைகொள் பாம்பனையாய்னா அந்த படம் கொண்ட பாம்பை அணைன்றது வந்து படுக்கை. பாம்பை படுக்கையாக கொண்டவனே. பைகொள் பாம்பனையாய் படம் எடுக்கக்கூடிய பாம்பை வந்து தனக்கு படுக்கையா வச்சுட்டு இருக்கவனே. இவள் திறத்து அருள்வாய். இவள் திறத்துனா இவள்ன்றது இந்த இடத்துல நம்மாழ்வார சொல்றார். இவள் திறத்து அருள்வாய். இவள் திறத்துனா இவளை பத்தி இவளுக்காக நீ அருள் புரியணும். இவள் திறத்துன்னா இவள் விஷயத்தில் நீ அருள் புரியணும்னு அர்த்தம். இவள் திறத்து அருள்வாய். இவள் திறத்து நீ அருள் செய் அப்படிங்கிறது. அருள்வாய். இவள் திறத்து அருள்வாய். பாவியேன் செயற்பால் அதுவே. பாவியேன் செயற்பால் இது என்ன? இந்த பாவின்னு அம்மாவை சொல்லிக்கிறா. இந்த பாவியால் ஏன்னா அம்மா இப்படி பொண்ணு இப்படி இருக்கும்போது தன்னால் ஒன்றும் பண்ண முடியுன்றதே சொல்கிறாரு இந்த இடத்துல. இந்த பாவியின் செயற்பாடு இந்த பாவியால் செய்ய முடியாதுதான். இவளுக்கு நல்ல கதியை நல்ல வழியை சொல்லு. இவள் திறத்து அருள் புரி. இவள் விஷயத்துல கொஞ்சம் அருள் உன்னுடைய அருளை காட்டு அப்படின்னு நம்மளுடைய தாய் நம்மாழ்வார பெண்ணா பாவிச்சு பெருமாள்கிட்ட சொல்ற மாதிரி பாட்டு இது. நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த பாரதம் வந்து இந்த என் பையன் ஊருக்கு போட்டோம், அப்புறம் அதை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. அது வரைக்கும் இது இன்னும் 2-3 நாள் இதை சொல்லிட்டு நிறுத்துறேன். பையன் ஊருக்கு போன அப்புறம் ஆரம்பிக்கிறேன். அப்போ பாரதம் ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ.